கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற வேத வசனம் ஏசாயா 26 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம எந்த காலத்திலும் நம்பணும். நம்ம சந்தோஷமாக இருக்கும்போது, நம்ம ஆசீர்வாதமாக இருக்கும் பொழுது, நம்ம நல்லா இருக்கும்போது நம்புவது நம்பிக்கை அல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, உபத்திரம் வரும்போது, சோறு வரும்போது, பலவீனம் வரும்போது, இதெல்லாம் வருமா அப்படின்னா வரும். ஆமென், ஹல்லேலூயா. வரட்டும். உபத்திரவப்பட்டது நல்லது. ஆமென். இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் நம்புகிறவர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியில். ஆமென், ஹல்லேலூயா. உபத்திரவத்தின் புகையில தான் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஏன் அப்படின்னா அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நம்ம தேவனை நம்புகிறோமா? அவர் நித்திய கன்மலையாக இருக்கிறார், அவர் அசைவில்லாமல் இருக்கிறார், அவர் உறுதியாக இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை நாம் விசுவாசிக்கிறோமா? அவரை நாம் நம்புகிறோமா? ஆமென், ஹல்லேலூயா. எல்லா காலத்திலும் அவரை நம்ம நம்பணும், எல்லா நேரத்திலும் அவரை நம்ம நம்பணும், அவரை மாத்திரமே நம்பணும். மனுஷர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறத விட நம்முடைய ஆண்டவர் மேலே நம்பிக்கையாக இருப்பதே நமக்கு ஆசீர்வாதம், அதுதான் நமக்கு பலன். ஆமென், ஹல்லேலூயா. என்னைக்குமே எல்லா காலத்திலும் கர்த்தரை நம்புங்க, அவர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.